முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ஒண்டா சேருவாங்க, சேர்ந்து யூதர்களோட யுத்தம் செய்வாங்க. வெற்றி கிடைக்கும், கனிமத் எல்லாம் கிடைக்கும். அப்படியே முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து ஒரு தோட்டத்துக்குள் போய் உட்கார்ந்திருப்பாங்க. உட்கார்ந்திருக்கக்கூடிய நேரம் அந்த தோட்டத்துடைய இடத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. து தலூல் என்ற தோட்டத்தில் இருக்கும் போது சகோதரர்களே, ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்வான்? சிலுவை ஒன்று தூக்குவான். சிலுவையை தூக்கி சொல்லுவான், கலபஸ் ஸலீப், கலபஸ் ஸலீப், இந்த சிலுவையுடைய பொருட்டால் தான் நமக்கு வெற்றி கிடைத்தது என்பான். இதை கேட்ட ஒரு முஸ்லிமுக்கு அதை பொறுக்க முடியாமல் அவனை அடித்து கொலை செய்து விடுவார். இந்த பிரச்சனை நடந்த உடனே கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக மாறுவார்கள். மாறியவுடன் மேற்கத்திய மக்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒன்று திரள்வார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 80 கொடிகளுக்கு கீழால் படைகளை திரட்டி வருவார்கள். உலமாக்கள் சொல்றாங்க 80 கொடி என்றால் 80 நாடாம். 80 மேற்கத்திய நாடுகள், யூரோப் யூனியன்ல உள்ள நாடுகளோடு சேர்த்து 80 நாடுகள் முஸ்லிம்களுக்கு எதிராக படை திரட்டி வருவார்கள். சகோதரர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கொடிக்கு கீழ் 12,000 பேர் இருப்பார்கள். அப்ப 80 தர 12,000, 9,60,000 பேர் முஸ்லிம்களோட யுத்தம் செய்ய வருவாங்க. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம்களுடைய படை கௌதா என்ற இடத்தில் தமஸ்கஸில் இருக்கும். கிறிஸ்தவர்களுடைய படை, ரோமர்களுடைய படை ஹலப், அலிப்போ என்ற ஊர், எலப்போ என்ற ஊரில் சிரியாவிலே இருக்கும். சகோதரர்களே, இந்த நேரத்தில் படு பயங்கரமான யுத்தம் முஸ்லிம்ல வந்திருக்கிறது. 4 நாளைக்கு யுத்தம் நடக்குமா? நேரம் இல்லை, அதனால நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். 4 நாளைக்கு யுத்தம் நடக்கும் சகோதரர்களே. அதுல முஸ்லிம்கள்ல ஒரு பகுதிகள் கொல்லப்படுவாங்க, ஒரு பகுதிகள் ஷஹீதாகுவாங்க, 2வது பகுதி தோத்து போவாங்க, 3வது பகுதி வெற்றி அடைவாங்க. எந்த அளவு பயங்கரமான யுத்தம் என்றா, யுத்தம் நடந்த இடத்துல ஒரு பறவை பறந்து போனால், ஹத்தா இன்னத் தாயிர லா யதீரு பிஜனாதீஹிம், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பறவை அதன் மேல் பறந்து போனால் செத்து கீழே விழுந்துரும்.